ஒரு சமயம் ஆதிசங்கர பகவத்பாதால் காசி கஷேத்திரத்தில் இருந்தபோது அவர் சிஷ்யாலோட கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு விஸ்வநாதரை தரிசனம் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கார். ஒரு குறுகலான பாதையில வந்துட்டு இருக்கார் சிஷ்யாலோட. அப்ப எதிர்த்தாப்புல ஒரு சண்டாளன் கையில 4 நாய்களோட அந்த சண்டாளன் வந்துட்டு இருக்கான். இதை பார்த்த பகவத்பாதர் சொல்ற, அப்பா கொஞ்சம் வழி விடு, கொஞ்சம் விலகிக்கோன்னு சொல்றேன். அதற்கு அந்த சண்டாளன் கேட்கிறான், எதை சுவாமி விலக சொல்றேன்? என்னுடைய இந்த உடலையா இல்ல அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவையா? இந்த உடலானது பிற்காலத்துல மண்ணோட மண்ணா அழுகக்கூடியது, அழுகி போகக்கூடியது. இந்த உடலை நீங்க விலகுன்னு சொல்றீங்களா இல்ல அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை விலகுன்னு சொல்றீங்களா? என் உடம்புல இருக்கக்கூடிய ஆத்மா எப்படி இருக்கோ அதே போலதான் உங்க உடம்புக்குள்ளேயும் இருக்கு. இந்த ஆத்மாவே அந்த பரபிரம்மத்தினுடைய சொத்து. அப்படி இருக்கும்போது இந்த ஆத்மாவை விலகுன்னு சொல்றீங்களா? இந்த சூரியனுடைய கிரணங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சமமாதான் படுறது. அது எப்படி கங்கையில படுறதோ, அது எப்படி கங்கையில பட்டு பிரதிபலிக்கிறதோ அதே மாதிரிதான் அது சாக்கடையில மட்டும் பிரதிபலிக்கிறது. எப்படி ஆகாசமானது எல்லா இடத்திலயும் இருக்கோ, கடத்துக்குள்ள கடாகாசமா இருக்கு, அதே போலதான் தங்கக்காசத்துக்குள்ளேயும் இருக்கு. இப்படி இதெல்லாம் பேதமே இல்லை இல்லையா? அப்படி இருக்கும் போது நீங்க எதை சுவாமி விலக சொல்றேன் அப்படின்னு இந்த அத்வைத வேதாந்தத்தினுடைய சாரத்தையே இந்த சண்டாளன் ரொம்ப அழகா 2 கேள்விகள் மூலமா கேட்கிறார். அதற்கு ஆதிசங்கர பகவத்பாதாள் சொன்னது, அதற்கு பதிலா சொன்னதுதான் இந்த மனிஷா பஞ்சகம்ங்கிறது. மனிஷா என்ற சொல்லுக்கே சந்தேகம் இல்லாத சத்தியமான அறிவு அர்த்தத்தை கொடுக்கிறது. இந்த மனிஷா பஞ்சகத்தை ரொம்ப அழகாக ரச்சனை பண்ணிருக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு ஸ்புடதரா யா சம்விதுஜ்ரும்பதே யா பிரம்மாதிபிதீகாந்ததம்ஷோ ரோதா ஜகத் சாக்ஷினி சைவாஹம் ந சதுஷ்யவஸ்மிதி திருட பிரண்யாபி யஸ்யாஸ்தி சே சண்டாலோஸ்து சதுத்விஜோஸ்து குருர்யேஷா மனிஷா மம பிரம்மைவாஹமிதம் ஜகச்ச சகலம் சின்மாத்ர விஸ்தாரிதம் சர்வம் சைததவித்யயா த்ரிகுணயா சேஷம் மயா கல்பிதம் நித்தம் யஸ்ய திருடாமதி சுகதரே நித்யே பரே நிர்மலே சண்டாலோஸ்து சதுத்விஜோஸ்து குருர்யேஷா மனிஷா மம. இந்த மனிஷா பஞ்சகத்தினுடைய உள்ளர்த்தம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த உலகமானது நிலை இல்லாதது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவாத்மா இவாளுமே ஒரு சர்டன் பீரியட் அப்பா அதுக்கு மேல போயிடுவா. இப்படி இந்த உலகமே நிலை இல்லாத வஸ்துக்களாக இருக்கு இல்லையா? அப்பேற்பட்ட இந்த உலகத்துல நிலையோடு கூடியவன், அழிவே இல்லாதவன் சொல்லக்கூடியவன் அந்த பகவான் தான். அந்த பகவானத்தான் நம்ம பரபிரம்மம் பிரம்மம் சொல்றோம். இப்படி பிரம்மத்தையும் மற்ற இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அழியக்கூடிய நிலையில்லாத வஸ்துக்களை பிரம்மத்தோட நம்மால ஒப்பிட முடியாது இல்லையா? இந்த டிஃபரன்ஸ எவன் ஒருவன் புரிஞ்சுக்கிறானோ, இந்த வித்தியாசத்தை எவன் புரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு பிரம்மமும் வேற இல்ல, மற்ற உயிரினங்களும் வேற இல்லை. இதத்தான் தைத்திரிய உபனிஷத்துல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்று ரொம்ப அழகா இருக்கிறார். இந்த பிரம்மமானது ஞான வடிவானது. இந்த பிரம்மத்தை எவன் உணர்கிறானோ அந்த உணர்வே அவனுக்கு மகிழ்ச்சியை தருது. அப்பேற்பட்ட அந்த பிரம்மம் தான் ஆத்மா வடிவா எல்லா ஜீவாத்மாக்குள்ளயும் இருக்கு. இதை யார் உணர்றாளோ, இதை யார் புரிஞ்சுக்கிறாளோ அவளுக்கு பிரம்மமும் வேறு இல்ல, மற்ற ஜீவாத்மாக்களும் வேறு இல்லை. இப்பேற்பட்ட இந்த மனிஷா பஞ்சகத்தை ஆதிசங்கர பகவத்பாதால் ரொம்ப அழகா ரச்சனை பண்ணி நம்ம எல்லாருக்கும் இது ரொம்ப அழகான பாட்டமா இருக்கு. இப்படி இந்த மனிஷா பஞ்சகத்தை சொல்லி அந்த சண்டாளனுடைய கால சாஷ்டாங்கா நமஸ்காரம் பண்ணி சொல்ற மாதிரி, அப்பா நீ சண்டாளனா இருந்தாலும் சரி, சாட்சாத் அந்த பரமேஸ்வரனாகவே இருந்தாலும் சரி, நீதாப்பா என்னுடைய குரு, என்னுடைய ஆத்ம குரு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ற. அப்ப அந்த சண்டாளன் விஷாலாட்சி சமேத விஸ்வநாதரா காட்சி கொடுத்து அவன் கையில 4 நாய்கள் வச்சிருந்தாங்க இல்லையா? அந்த 4 நாய்களுமே 4 வேதங்களா காட்சி தந்து ஆதிசங்கர பகவத்பாதாவுக்கு